எனது பெயர் சாந்தி. எங்கள் வீட்டில் அப்பா, அம்மா, எனக்கு ஒரு தங்கை என எனது குடும்பத்தில் மொத்தம் 4 பேரும் ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்தோம். எனக்கு வயது 18, எனது தங்கையின் வயது 16. எனது அப்பா அக்கம் பக்கம் யாருடனும் சேராமல் தனியாக சென்று காட்டில் மரங்களை வெட்டி விற்பார். அது வீட்டு செலவிற்கு இல்லாமல் அவரது சுயநலத்திற்கு மட்டுமே வைத்துக் கொள்வார். எனது அம்மா வீட்டிலிருந்தே பீடி சுற்றுவார். நானும் எனது தங்கையும் சிறு வயதிலிருந்தே எனது அம்மாவுடன் சேர்ந்து பீடி சுற்றுவதை பழகி நாங்களும் பீடி சுற்றி வந்தோம். நாங்கள் இருவரும் எங்கள் அம்மாவை போல் கலராகவும் பார்ப்பவர்கள் மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருக்கும் அளவிற்கு அழகாகவும் இருப்போம். நான் இப்போதுதான் கல்லூரியில் முதல் வருடம் படித்து கொண்டு வருகிறேன். எனது தங்கை 11ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறாள். நாங்கள் இருவரும் பீடி சுத்தியே படித்து கொண்டு வந்தோம். எனது அப்பா அவர் குடிப்பதற்கு மட்டுமே வேலையை செய்வார். நானும் எனது அம்மாவும் வேலை செய்துதான் சாப்பாட்டையும் படிப்பையும் பார்த்து வந்தோம். எனது அம்மா கள்ளங்கபடம் தெரியாதவள். எனது அப்பா மிகவும் கோபம் கொண்டுள்ளவர். மது போதையில் அடிமையானவர். குடித்துவிட்டு வந்தால் திடீரென அம்மாவை கை வைத்து அடித்து விடுவார். அதற்கு பயந்து அம்மா அவர் சொல்லை தட்டமாட்டார். மது போதையில் வந்தால் அவர் சாப்பாட்டை கேட்டு பணத்தை கேட்டும் கொச்சையாக பேசுவார். அங்கு அவன் கூட போய் அப்படி பண்ணாயா, இவன் கூட போய் இப்படி பண்ணாயா என தகாத வார்த்தையையும் பேசுவார். அது பேச்சோடு மட்டும் நின்றுவிடாது, அவர் ஒரு காம கொடூரனாகவும் மாறுவார் என்பது எங்களுக்கு விவரம் தெரிந்த பிறகுதான் தெரிந்தது. வீட்டில் வயது பொண்ணுங்க இருக்காங்க என்று பாராமல் எங்கள் முன்னாடியே உடை மாற்றுவது, எங்கள் முன்னாடியே அரைங்குறைமாக குளிப்பது என தேவையில்லாத வேலையும் பார்ப்பார். அதை பார்த்ததும் எங்களுக்கு மிகவும் கோபம் வரும். உடனே நாங்கள் அந்த இடத்தை விட்டு விலகி விடுவோம். அவர் வீட்டிற்குள் வந்தால் நாங்கள் அவர் இருக்கும் இடத்தில் இருக்க மாட்டோம், சற்று விலகியே இருப்போம். இவர்தான் எங்களை பெத்தாரா என்ற எண்ணமும் பல நேரம் எங்களுக்குள் வந்திருக்கிறது. அந்த அளவுக்கு அவர் பேசும் விதம் இருக்கும். எனது அம்மா எங்களை அன்பாக பார்த்து கொள்வார். அதே போலவே எங்கள் இருவருக்கும் எங்கள் அம்மாவின் மீது அளவு கடந்த அன்பும் இருந்தது. எங்கள் அம்மா நாங்கள் எது சொன்னாலும் கட்டாயமாக வாங்கி தந்து விடுவாள். எங்களுக்கு தலைவாரி விடுவது, கை கால் அமைக்கி விடுவது என எங்கள் மீது அளவு கடந்த பாசமும் இருக்கும். ஆனால் எங்கள் அப்பாவிற்கு மிகவும் பயந்து அவர் முன் எதையும் காட்டிக்கொள்ள மாட்டார். எனது அப்பா தவறானவர். அவர் செய்வது தவறு என்றாலும் எனது அம்மா பயந்து போய் அவரிடம் எதை பற்றியும் சொல்ல மாட்டாள். அதற்கு அவர் மீது எனது அம்மாவிற்கு இருக்கும் பயமே காரணம். எனது அப்பா இப்படி சைக்கோத்தனமானவன் என்பது எனது அம்மாவின் திருமணத்திற்கு பின்புதான் எனது அம்மாவிற்கும் தெரிந்துள்ளது. தாலி கட்டிவிட்டாரே என்பதற்காக எனது அம்மாவும் அவருடன் வாழ்ந்து வந்தாள். எனது அம்மாவிற்கு சுத்தமாக அவரை பிடிக்காது. குடித்துவிட்டு வந்தால் அவரையே மறந்து விடுவார். அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும் ஒவ்வொருவரின் மனதையும் புண்படுத்தும். அவரது சந்தோஷத்திற்காக எங்கள் அம்மாவை எங்கள் கண் முன்னாடியே அடித்து இழுத்து செல்வார். அது மட்டுமில்லாமல் பெண் பிள்ளைகள் என்று பாராமல் எங்களையும் பச்சையாக பேசுவார். அதை கேட்கும் பொழுது எங்களுக்கு அளவு கடந்த கோபம் வரும். அப்பா என்பதனால் அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் பல்லை கடித்து கொண்டு பொறுத்து கொள்வோம். பேசும் வார்த்தைகளை பொறுத்து கொள்ளலாம், செய்யும் காரியத்தை ஒரு காலமும் பொறுத்து கொள்ள முடியாது. எங்கள் வாழ்வில் தினமும் எங்களது நாளில் இப்படித்தான் பல்லை கடித்து கொண்டு கடந்து செல்வோம். நாங்கள் சிறு வயதில் இருக்கும்போது அவர் பேசும் வார்த்தைகள் எங்களுக்கு புரிந்திருக்காது. அதனால் அவரை அப்பொழுது எங்களுக்கு பிடித்திருந்தது. நாங்கள் இரவில் தூங்கும் போதும் கூட எனது அப்பாவிடம் கூட படுத்து தூங்குவோம். அதற்கு பின்பு நாங்கள் பெரியவர்களாகி பள்ளிக்கூடத்தில் நண்பர்களுடன் பேசி பழகி வரும்பொழுதுதான் நாங்கள் இருவரும் அழகாக இருப்பதால் எங்கள் பின்னால் நிறைய பேர் காதலிப்பதாக சொல்லியும் தவறான வார்த்தைகளை பேசியும் எங்களை கிண்டல் செய்தும் எங்கள் பின்னால் சுற்றுவார்கள். அப்போதுதான் எங்களது நண்பர்கள் இவர்களை இப்படியெல்லாம் பேச அனுமதிக்க கூடாது, இப்படியெல்லாம் செய்தால் தவறு, திருப்பி திட்டுவிடுங்கள் என்றும் நம்மளை கிண்டல் செய்யவும் திட்டவும் அனுமதிக்க கூடாது என்பதையும் ஒரு சில நண்பர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அதிலிருந்துதான் எங்களுக்கு எது தவறான விஷயம், எது சரியான விஷயம், எது நல்லது, எது கெட்டது என்றும் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் சொல்லி தந்ததும்
வெளி உலகம் பார்த்து தெரிந்து கொண்டதிலும் இருந்துதான் எனக்கும் என் தங்கைக்கும் தெளிவான உலகம் புரிந்தது. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு இது எதுவுமே தெரியாது. நாங்கள் ஏதாவது கேட்டால் வாங்கி தருவாள். ஏதாவது பிடிக்கவில்லை என்றால் எங்களிடம் யாராவது வம்பு வைத்து கொண்டால் அவர்களிடம் சண்டை போட்டு விடுவாள். அது நல்லதோ கெட்டதோ என எங்கள் அம்மாவுக்கு யோசிக்க கூட தெரியாது. எங்களுக்கு விவரம் தெரிந்த பிறகுதான் குடித்துவிட்டு வந்து எனது அப்பா செய்யும் காரியம் தவறு என்பதை புரிந்து கொண்டோம். அவருடைய தொடும் விதம், பழக்க வழக்கம் எல்லாவற்றிலும் இருக்கும் வேறுபாடு தெரிந்தது. அவர் நல்ல நிலையில் இருக்கும்போது நார்மலாக இருந்தாலும் குடித்துவிட்டு வந்திருக்கும் போது அவர் செய்யும் செயல், பார்க்கும் விதம், பேசும் பேச்சு எனக்கும் என் தங்கைக்கும் சுத்தமாக பிடிக்காது. வாய்விட்டு சொல்ல முடியாத அளவிற்கு மிகவும் கொடுமையாக இருக்கும் அவர் பேசும் விதமும் செய்யும் விதமும். அதனால் அவரிடமிருந்து சற்று விலகியே இருப்போம். அதை பற்றி எனது அம்மாவிடம் சொன்னாலும் எனது அம்மாவால் துணிச்சலுடன் எங்கள் அப்பாவை சமாளிக்க இயலவில்லை. இவரை விட்டுவிட்டு நாம் தனியாக எங்கேயாவது சென்று விடலாம் என்று சொன்னாலும் எனது அம்மாவிற்கு மிகுந்த பயம். வேறு இடத்திற்கு புதிதாக சென்று என்ன செய்வது என்று தெரியாததால் வேண்டாம் என்று சொல்லி தடுத்து விடுவாள். அதற்கு பின்பு எனது பள்ளி பருவம் முடிந்தது. நான் கல்லூரியில் காலடி எடுத்து வைத்தேன். எனது வயது 18 ஆனது. அதற்கு பின்புதான் ஒரு நாள் எனது அப்பா செய்யும் காரியம் சற்று எல்லை மீறியது. அவர் தொடும் விதத்தில் அதிகமான அளவு வித்தியாசம் இருந்தது. அவரை விட்டு விலகினாலும் விடவில்லை. எனது அப்பாவிடமும் நீங்கள் குடித்துவிட்டு வந்து செய்வது சரியில்லை, எங்களுக்கு இது பிடிக்கவும் இல்லை என்று கூறினாலும் அவர் நான் என்ன இருந்தாலும் உங்கள் அப்பா, நான் உங்களை என்ன வேணாலும் செய்வேன் என்று குடித்துவிட்டு ஏகத்தாளமாக பேசினார். எங்கள் அம்மா எவ்வளவு தடுத்தாலும் எங்கள் அம்மாவை அடித்து விடுவார். அதற்கு பயந்து எங்கள் அம்மாவும் எனது அப்பா கிட்ட நெருங்காமல் சற்று விலகி இருந்து அழுது கொண்டிருந்தாள். எங்களையும் அடித்து காலை அமுக்கு, கையை அமுக்கு என சித்திரவதை செய்வார். மேலும் பச்சையாகவும் அசிங்கமாகவும் கொடூரமாகவும் பேசினார். அன்று எங்கள் அப்பாவிடம் நாங்கள் இருவரும், நாங்கள் உங்கள் மனைவி அல்ல, உங்கள் பிள்ளைகள், நீங்கள் எங்களை தொடும் விதம் சரியும் இல்லை என்று சொன்னோம். அதற்கு அவர், எனது கண்களுக்கு நீங்கள் 3 பேரும் ஒன்றுதான் என குடிபோதையில் உளறினார். அவர் தொடும் விதத்தில் அவர் எதற்காக தொடுகிறார் என்று தெரிந்தது. நாங்கள் இருவரும் உங்களுடைய பிள்ளைகள், எங்களுக்கு வாழ்க்கை என்னவென்று தெரியும், அது எப்படி இருக்கும் என்றும் தெரியும். நீங்கள் என்ன எண்ணத்தில் எங்களை தொடுகிறீர்கள் என்றும் எங்களுக்கு தெரிகிறது. நீங்கள் எங்களுடன் இருந்து சற்று விலகியே இருங்கள் என்று எவ்வாறு கூறியும் அன்று அவர் கேட்கவே இல்லை. மீண்டும் மீண்டும் அவர் செய்யும் செயலை செய்து கொண்டிருந்தார். பிள்ளைகள் கூட பார்க்காமல் கண்ட இடத்தில் தொடுவதும், கொச்சை வார்த்தைகளை பேசுவதும், அம்மாவை அடிப்பதுமாகவே இருந்தார். அவரது மனைவி என்பதால் அவள் அவரது அடியை தாங்கிக் கொள்ளட்டும். ஆனால் எங்களுக்கு அவர் செய்யும் தேவையில்லாத செயல் தேவையில்லை. அவர் பேசும் சொல்லை கேட்டு கொண்டிருப்பதற்கும் அவர் செய்யும் செயலை அனுபவித்து கொண்டிருப்பதற்கும் எங்களுக்கு அது பிடிக்கவும் இல்லை. எந்த தவறும் நடந்துவிடக்கூடாது என்று நானும் எனது தங்கையும் சேர்ந்து அவரை கீழே தள்ளிவிட்டு வீட்டை விட்டு வெளியே சென்று கதவை பூட்டி கொண்டோம். அக்கம் பக்கத்தில் இருப்பவரும் யாரும் எனது அப்பாவிடம் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் என் அப்பா அவ்வளவு கொடூரமாக பச்சையாக அவர்களையும் திட்டுவார். எனது ஊர்க்காரர்களுக்கும் எனது அப்பா ஒரு கொடுமைக்காரர், கொடூரமான சொற்களை பேசுபவர், அவர் மனிதரே இல்லை என்று அவர்களுக்கும் தெரியும். அதற்கு பயந்து ஊரிலிருந்து யாரும் வரமாட்டார்கள். நாங்கள் பூட்டிவிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டோம். ஆனால் வீட்டின் உள்ளே எனது அம்மாவை அவர் அடிப்பதும் துன்புறுத்துவதும் அவர் ஆசையை நிறைவேற்றுவதும் என கொடூரமான வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார். அன்றைய இரவு நாங்கள் வீட்டின் வெளியவே நின்று கொண்டிருந்தோம். அன்று இரவு உறங்கவும் இல்லை. சிறிது நேரம் கழித்தது. உள்ளே எனது அம்மாவின் நிலை என்னவென்று தெரியவில்லை. சிறிது நேரத்தில் எனது அப்பாவின் சத்தமும் கேட்கவில்லை, எனது அம்மாவின் சத்தமும் கேட்கவில்லை. அதன் பின்பு நானும் என் தங்கையும் கதவை திறந்து உள்ளே சென்று பார்த்தோம். எனது அம்மா ஒரு ஓரமாக இருந்து அழுது கொண்டிருந்தாள். எனது அப்பா குடிபோதையில் தனது ஆசையை நிறைவேற்றிவிட்டு தூங்கிவிட்டார். அதை பார்த்து எனக்கு ஆத்திரம் வந்தது. எனது அப்பாவின் மேல் அதிக அளவு வெறுப்பும் வந்தது. அவரை கொன்றுவிடலாம் என வெறியும் வந்தது. எனது தங்கைக்கும் அப்படித்தான் இருந்தது. உடனே எனது அம்மாவிடம், அம்மா, எனக்கு இவரை சுத்தமாக பிடிக்கவில்லை. உனக்கும் தொந்தரவு செய்கிறார், எங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறார். இவரை ஏதாவது செய்து நாம் கொன்றுவிடலாம் என எந்த பதட்டமும் இல்லாமல் தெளிவாக கூறினேன். எனது தங்கையும் ஆமாம் அம்மா, செய்து விடலாம் என கூறினாள். இதை கேட்டதும் எனது அம்மா மிகுந்த அதிர்ச்சி அடைந்தார். உங்களுக்கு இப்படி ஒரு மனநிலை எப்போது இருந்து வந்தது என்று கேட்டாள். நாங்கள் இருவரும்
அது அவர் செய்யும் செயல் தவறு என்று உணர்ந்த போதிலே எங்களுக்கு இந்த எண்ணம் வந்தது. இன்று அவர் செய்யும் செயல் எல்லை மீறியது. அதனால் உன்னிடம் கேட்டேன் அம்மா என ஒருமையில் பதிலளித்தோம். எனது அம்மா உடனே பதறி போய், இல்லைம்மா, விட்டு விடுங்கள். அவரை கொன்றுவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை நரகமாக மாறிவிடும். நீங்கள் நிம்மதியாக இருக்கவே முடியாது. உங்களை போலீஸ் பிடித்து சென்றுவிடும் என அறிவுரை கோரி எங்களை தடுத்து விட்டாள். நாங்களும் அதை கேட்டு சரி, விட்டுவிடலாம், எதற்காக தேவையில்லாத வேலை பார்க்க வேண்டும் என நினைத்து அன்று விட்டுவிட்டோம். அதன் பின்பு தினமும் சிறு சிறு சண்டை போட்டுவிட்டு அசிங்கமாக பேசிவிட்டு தன் நிலை மறந்து தூங்கிவிடுவார். நாங்கள் மூவரும் எங்களது தலைவிதி என்று பொறுத்து கொண்டு நாங்களும் வேற வழியில்லை என்று தூங்கிவிடுவோம். அதன் பின்பு ஒரு நாள் வார இறுதி சனிக்கிழமை அன்று எனக்கும் என் தங்கைக்கும் விடுமுறைதான். எனது அம்மா மதியம் சாப்பாட்டை முடித்துவிட்டு சந்தைக்கு சென்று வருவதாக கிளம்பினார். மாலை 5 மணி போல் சரியான மழையும் பெய்ய தொடங்கியது. 6 மணி ஆகியும் மழை நிற்கவில்லை. எனது அம்மாவும் வீடு திரும்பவில்லை. ஆனால் எனது அப்பா தனது வேலையை முடித்துவிட்டு அன்று சற்று முன்னதாகவே வீடு திரும்பினார். கொட்டும் மழையிலும் முழு போதையிலும் நனைந்து கொண்டே வீட்டிற்குள் வந்து எங்கள் முன்பாக நின்றார். என்னங்கடி பண்றீங்க என அவர் பேசும் கொச்சு சொற்களை பேசவும் ஆரம்பித்தார். நாங்கள் இருவரும் எதையும் கண்டுகொள்ளாமல் பீடி சுத்தி கொண்டே இருந்தோம். உடனே அவர் தகாத வார்த்தைகளை பேசி திட்ட ஆரம்பித்தார். எனக்கு அவர் மீது இருந்த ஆத்திரம் எல்லை மீறியது. எனது தங்கையின் பீடி சுற்றும் தட்டை எட்டி உதைத்தவர், வாடி என்று அவள் சட்டையை பிடித்து தூக்கினார். அவர் பிடித்து இழுத்ததில் எனது தங்கையின் சட்டை கிழிந்தது. உடனே என் தங்கை அவரை தள்ளிவிட்டாள். அவர் கீழே விழுந்தார். எனது தங்கை அவள் சட்டை கிழிந்ததை நினைத்து கதறி அழ ஆரம்பித்தாள். கீழே விழுந்தவர் அருகில் இருந்த மரவெட்ட கொண்டு செல்லும் அரிவாளை எடுத்தார். இப்போது நீங்கள் இருவரும் எனது அருகே வரவில்லை என்றால் உங்களை வெட்டி விடுவேன் என மிரட்ட ஆரம்பித்தார். நாங்கள் திருப்பி திட்ட ஆரம்பித்தோம். அதில் கோபமடைந்து என்னை வெட்டுவதற்கு அரிவாளை ஓங்கி கொண்டு எனது அருகில் வந்தார். நான் விலகிவிட்டேன். அவர் முழு போதையில் இருந்ததால் தடுமாறி கீழே விழுந்தார். நான் எனது தங்கையிடம் கேட்டேன், இவர் நமக்கு தேவையா என்று. அவள் இல்லை என தலையசித்தாள். எனக்கும் அளவு கடந்த கோபம் வந்தது. அன்று என்னை தடுக்க எனது அம்மாவும் உடனில்லை. எங்களை காப்பாற்றிக் கொள்ள நினைத்து உடனே அருவாளை பிடுங்கி அவரை ஒரே வெட்டால் வெட்டி கொன்றேன். எங்கள் வீடு இரத்த வெள்ளத்தில் இருந்தது. மழையும் நின்றது. எனது அம்மாவும் வீட்டிற்குள்ளே வந்தார். இரத்த வெள்ளத்தில் எனது அப்பா இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தாள். பின்னர் நானும் எனது தங்கையும் நடந்த விஷயங்களை சொன்னதும் அவரது மனது ஏற்றுக்கொண்டது. சரி, பார்த்து கொள்ளலாம், இதை நான் செய்ததாக கூறிவிடுங்கள் என்று சொன்னாள். அதன் பின்பு எனது கிராமத்தின் மக்களுக்கு தெரிய வந்தது. அவர்களுக்கும் எங்கள் அப்பாவை பற்றி தெரியும் என்பதால், சரி விடுங்கள், இது என்றோ செய்திருக்க வேண்டும், இப்போது நடந்தது பரவாயில்லைதான். ஏனென்றால் அவன் உயிரோடு இருந்தால் உங்கள் 2 பிள்ளைகளையும் நிம்மதியாக வாழ முடியாது என அம்மாவிடம் கூறினார்கள். ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இதை போலீசிடமும் சொல்லாமல், இது கொலை என்று வெளியே எங்கேயும் சொல்லாமல், இவன் குடித்துவிட்டு உடல் நலக்குறைவால் இறந்தது போல் செய்துவிடலாம் என்றனர். நாங்களும் அதற்கு சரி என்றோம். அடுத்த நாளில் அடக்கம் செய்தனர். பல நாட்கள் கழித்தது. ஆனாலும் என் மனதில் மட்டும் நான் ஒரு கொலை செய்துவிட்டேன் என மனது உறுத்தி கொண்டேதான் இருந்தது. இந்த சம்பவத்தில் சாந்தி செய்த காரியம் சரியா தவறா என கமெண்டில் சொல்லுங்கள். இதுபோன்ற பல நிஜ கதைகளை கேட்டு தெரிய நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.